ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இந்த இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இமோஷ்னல் டாக்கு தான். காலையில் ஆஸ் யூஷுவல் ரீடிங்லாம் போட்டாச்சு. அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க. நிறைய பேர் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எனக்கு அப்படியே சேமாக இங்கே வந்து ஒத்து போகுது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து தெளிவாக வந்து போடுறீங்க. பட் வந்து ஒருத்தவங்க வந்து போட்ட கமெண்ட் வந்து என்னை வந்து நான் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் ஏற்றுக்குவேன். பட் வந்து ஒருத்தங்க போட்ட கமெண்ட் வந்து என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ வந்து நான் அந்த கமெண்ட்டை வந்து பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, அவங்க போட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் கடவுள் என்ன பண்ணுவாங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்க, உங்கள் கடவுள் என்ன தான் பண்ணுவாங்க, நல்லா அடி வாங்க வைப்பாங்க, முதுகில் நல்லா நான் அடி வாங்கிறத பார்த்து சிரிப்பார், அதுக்கப்புறம் கடைசியில் நான் செத்து போனாலும் அப்பயும் சிரிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்னை பற்றி எந்த ஒரு விஷயம் வந்து சொன்னாலும் அதை நான் வந்து ஏற்றுக்குவேங்க. அதை கண்டுக்கவே மாட்டேன். எவ்வளோ மோசமாக நீங்கள் கமெண்ட் போட்டால் கூட இது எல்லாமே உங்களோட, நீங்கள் பெயினில் இருக்கீங்க. உங்கள் பெயினில் இருக்கிறப்ப நீங்கள் எதையுமே சுச்சுவேஷனே புரியாது உங்களுக்கு. அதனால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் எல்லாத்தையும் எது வேணாலும் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதும் கடவுளோட செயல் தான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் கடவுளோட செயல் தான், அப்படி சொல்ல வைக்கிறதும் கடவுளோட ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க சொன்னது வந்து கடவுள் வந்து இப்படி தான் அதை பார்த்துட்டே இருப்பார். எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நிறைய பேருக்கு அது வந்து ரியலைசேஷன் ஆகலை. அப்படிங்கும்போது எனக்கு வந்து எங்கள் அப்பாவை சொன்னது உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுச்சுங்க. கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. நான் அந்த சப்ஸ்கிரைபரை வந்து என்னோடய சேனல்லேருந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ தான் கடவுள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ காப்பாற்றுறாங்க. இருந்தாலும் இதுவும் வந்து கடவுள் செயல் தாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்ல வைக்கிறதும் கடவுள் செயல் தான், கடவுள் இருக்காருன்னு நம்ப வைக்கிறதும் கடவுள் செயல் தான். சுச்சுவேஷன் வர்றது எல்லாமே உங்களை பதப்படுத்தி உங்களை இந்த வாழ்க்கையில் இந்த சோல் ரூபத்தில் உங்களுக்கு ஹையராக அசென்ஷன் கொடுக்கறதுக்கு தான் சுச்சுவேஷன் எல்லாமே வருது. எல்லாமே இந்த உலகியல் வாழ்க்கை தான் உண்மையை நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. நமக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குள்ளே ஒரு கடவுள் தன்மை இருக்குது. இதை ரியலைசேஷன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது. அவங்க சொன்னோன்னே நான் வந்து ஆக்சுவலாக வந்து இமோஷ்னலாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கக்கூடாது. பட் எங்கள் அப்பாவை சொன்னதுனால என்ன சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு என்ன எங்கள் அப்பாவை சொன்னாங்க, என்னோடய கடவுளை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தத்தினால தான் இந்த நோட்டீஸ் போடுறேன். ஃபீல் பண்ணி தான் நான் இந்த நோட்டீஸ் போடுறேன். சாரி. இதை யாரும் வந்து நீங்கள் நம்பினா நம்புங்க, கடவுளை நம்பினா நம்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் வந்து ஒரு நமக்கு மேலே வந்து நம்மளை வழி நடத்துறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எப்போயாவது மாறுவியா, உனக்கான பாடம் இது சத்தியோகத்துக்கு எல்லாருமே போக போகிறோம். சீக்கிரம் கலிகாலம், எல்லாருமே நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, இந்த பக்கம் வாங்க, கடவுள் கையை பிடிச்சிக்கோங்க, எல்லாருமே சத்திய உலகத்துக்கு தயாராக வரணுங்கிறது தான் அப்பாவோட ஒரு ஆசை. அதுக்காக தான் அவர் பல முயற்சி பண்ணுறாங்க. பல சுச்சுவேஷன் கொடுத்து பக்கத்திலே இருந்து இதை படி இந்த லெசனை படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே வந்து சொல்ல வைக்கிறது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஃபுல்லாக எனக்கு வந்து காலையில் அப்செட் தான். இந்த விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வந்து கடவுளை நம்புங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அதை நம்புங்க. இல்லைன்னு சொல்ல வைக்கிறதும் கடவுள் தான். இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பாவை குறித்து இப்படிலாம் எப்படி சொல்லலாம்? எங்கள் அப்பா தான் பெரியவர். அவரை பற்றி எப்படி வந்து ஒருத்தர் அவங்க செத்துப்போன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு சிரிக்கிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ ஒரு இறுக்கமான மனசு கொண்டவரா? நம்ம பண்ண பாவத்துக்கு, நம்ம அறியாமையில் இருக்கிறதுக்கு, அவர் தெரிய வைக்கிறதுக்கு தான் நிறைய சுச்சுவேஷன் நமக்கு முன்னாடி வருதுங்க. இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க. அதனால தான் நான் திரும்ப இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சா வீடியோ பாருங்கள், இல்லைன்னா இந்த வீடியோ இல்லைன்னா தள்ளி விட்டு போங்க. அதுக்காக வந்து ஒரு இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது? நம்மளோட பெரிய பவர் நம்மளை காப்பாற்றுறாங்க. அவங்களையே நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அவங்கள யார் தான் காப்பாற்ற போகிறாங்க இந்த உலகத்தில்னு எனக்கு தெரியல. எனக்கு நிச்சயமாக வந்து அவங்கள நினச்சி ரொம்ப கஷ்டம்தான் நான் படுறேன். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எல்லா விஷயமே கடவுளால் தான் இங்கே நடக்கப்படுது. அதனால் நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதனால இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, சாரி, தேங்க்யூ.